டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ், நேற்றைய தினம் ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்றிருந்தது. ஸ்பெயின் 2-1 என்ற அடிப்படையில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கான இடத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அரையிறுதியில் பிரான்சுடன் மோதப்போகின்றது. உண்மையில் இந்த போட்டி மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இரண்டு அணி ரசிகர்களுமே தற்பொழுது இணையதளத்தில் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், யாருடைய அணி வெற்றி பெறும் என்று. அதே சமயம் போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களை பார்ப்போம். ஸ்பெயின் முதல் பாதியில் முதல் கோலை அடித்து முன்னிலை பெற்றிருந்தது. அதே முதல் பாதியில் பெல்ஜியமும் தன்னுடைய கோலை அடித்து 1-1 என்ற அடிப்படையில் சமநிலையில் தான் இருந்தன. ஆட்டத்தினுடைய இறுதி நிமிடங்கள் 90வது நிமிடத்தில் தான் மேலதிக நிமிடங்களுக்கு போகுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்த சமயம் இந்த போட்டியினை வெற்றி கொண்டிருக்கின்றது ஸ்பெயின். ஆட்டத்தினுடைய 90வது நிமிடத்தில் இரண்டாவது கோலை மிகவும் அபாரமாக அடித்திருந்தது ஸ்பெயின். இந்த கோலுக்கு பின்னால் ஒரு சில காரணங்களும் இருக்கின்றன. காரணம், பெல்ஜியத்தினுடைய கோல் கீப்பர் இறுதி நிமிடங்களில் தசைப்பிடிப்பு காரணமாக ஆட்டத்திலிருந்து வெளியாகி இருந்தார். அதற்கு பிறகு பெல்ஜியத்தினுடைய புதிய கோல் கீப்பர் அந்த போட்டியினுடைய இறுதி தருணங்களில் வந்திருப்பார். அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இருந்தது. பொதுவாக பெரிய போட்டிகளில் அனுபவம் இல்லாத கோல் கீப்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு அதிர்ச்சியான முடிவாகவே இது இருக்கும். காரணம், மிகப்பெரிய அதீத அழுத்தத்தின் மத்தியில் விளையாட வேண்டிய ஒரு தருணம் அமைந்திருந்தது. அந்த தருணத்தை தான் ஸ்பெயின் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருந்தது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டியினுடைய முடிவு. இந்த போட்டி ரசிகர்களுக்கு ஒரு நல்ல விருந்தாகவே நேற்றைய தினம் அமைந்திருந்தது. ஸ்பெயினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பெல்ஜியமும் ஸ்பெயினுக்கு சளைத்தவன் அல்ல என்ற ஒரு போட்டியினை தான் நேற்றைய தினம் வெளிப்படுத்தி இருந்தது. வருகின்ற போட்டியில் பிரான்சினுடான ஒரு போட்டி காத்திருக்கின்றது. இறுதி போட்டிக்கு யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்று. அந்த போட்டி தான் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இன்றைய தினம் மற்றும் ஒரு போட்டியும் இடம்பெறப் போகின்றது. இங்கிலாந்து மற்றும் நோர்வே அணிகளுக்கு இடையிலான போட்டி. இதுவும் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. நோர்வே சளைத்தவன் அல்ல என்ற ஒரு பேட்டியினை நோர்வேயினுடைய எரிக் ஹாலண்ட் கொடுத்திருந்தார். இங்கிலாந்து மிகப்பெரிய வீரர்களுடன் களமிறங்கி இருந்தாலும் தாங்களும் இறுதி வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளுக்காக போராடுவோம் என்ற ஒரு குணத்தை நேற்றைய பிரஸ் மீட்டில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய தின போட்டியில் இரண்டு அணிகளில் யார் வெற்றி பெறப் போகின்றார், யார் வருகின்ற போட்டியில் அரையிறுதியில் அர்ஜென்டினாவா அல்லது சுவிட்சர்லாந்துடன் மோதப் போகின்றார்கள் என்ற ஒரு விடயத்தோடு தொடர் வீடியோக்களுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.